சரிங்க, எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நந்திவரம் கூடுவாஞ்சேரி லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஊர் தானா? கூடுவாஞ்சேரி நந்திவரம் இங்க தான் இருக்கீங்க. சரி சரி. நந்திவரம் கூடாஞ்சேரி. சரி சரி. மால்தினர் பகுதி 7. சரி. தண்ணிலாம் வராது மழை பெஞ்சா? டிராப் தண்ணி கூட வராது. ஐயா சொல்றது கேட்டுங்க. ஏன்னா ஒரு ஐயா வந்து இங்க தான் இருக்காரு. தண்ணி வராது. சரி. உள்ள வரும்போது உங்களுக்கு எங்கேயுமே இந்த டெவலப்மெண்ட் கம்மியா ரொம்ப உள்ள இருக்கு, நம்ம வீடு கட்டிட்டு போக முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்க கூடுவாஞ்சேரி லொகேஷன்ல ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா சைட்டுக்கு வெளியிலேயே பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே காட்டிட்டேன். 30 ஃபீட் ரோடு, நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே உங்களுக்கு வீடு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம சைட் நீங்கக்குள்ள வரும்போது கூடுவாஞ்சேரி பஸ் டிப்போ இருக்கும். ஆமா, பஸ் டிப்போ இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இப்ப இந்த பக்கம் ஜோஹோ கம்பெனி இருக்கு, ஒலிம்பியா எக்ஸ்டான்ஷியா இருக்கு, இந்த பக்கம் ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி எல்லாமே இருக்கு. சோ இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐடி காரிடார்ஸ்ல ஒர்க் பண்றவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு எந்த டைம்க்கு வந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இங்க நம்ம பயமே இல்லாம உள்ளார வரலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் என்கிட்ட கேட்காத ஆளே கிடையாது. கூடுவாஞ்சேரி லொகேஷனில் ஹரி ஒரு நல்ல இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் சொல்லுங்கள், நல்ல ப்ளாட்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு அருமையான ப்ளாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டிவிஜுவல்ஸ் வராது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ளாட்டாக வாங்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இண்டிவிஜுவல்ஸே கன்செஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். கூடுவாஞ்சேரின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா கூடுவாஞ்சேரிக்கு ரொம்ப நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, எக்ஸாக்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நந்திவரம் கூடுவாஞ்சேரி லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதித்தி ஆகாஷ் கார்டன் அங்கே இருக்கு பாருங்க. அதித்தி ஆகாஷ் கார்டன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட்டோட நேம். நம்மளுக்கு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம சைட்டோட பார்டர் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பார்டருக்கு வெளியிலே பாருங்க, பக்கத்துலேயே பாருங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் கிடையாது, எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான். ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் வருது அப்படின்னாலே அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வேற மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. அது மாதிரி மழை பெஞ்ச டைம்ல இங்கே தண்ணி வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு சொல்ல விரும்பல. நீங்கள் இங்கே தானே பாருக்கீங்க, இங்கே எப்படிப்பா மழை பெஞ்ச டைம்ல தண்ணி வந்துதா? தண்ணி வராதா? பம்ப் செட் தான், பயிர் பண்ண இடம் தான் ஃபுல்லாவே. ஏரி இது வராது. நீங்கள் இதே ஊர் தானா? கூடுவாஞ்சேரி நந்திவரம் இங்கே தான் இருக்கீங்க. சரி சரி. நந்திவரம் கூடாஞ்சேரி. சரி சரி. மால்தினர் பகுதி 7. சரி. தண்ணிலாம் வராது மழை பெஞ்சா? டிராப் தண்ணி கூட வராது. ஐயா சொல்றது கேட்டுங்க. ஏன்னா ஒரு ஐயா வந்து இங்க தான் இருக்காரு. தண்ணி வராது. சரி. இதுக்கு முன்னாடி வந்து இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண லேண்டாங்க. இப்போ வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவை நம்மளுக்கு மாறி இருக்கு. அதனால பக்கத்தில் வந்து ஏரிலாம் எதுவுமே கிடையாதான். அதனால உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஏரியாவை பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு. 30 அடி ரோடு நம்ம சைட்டுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24/7 வாட்ச்மேன் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்காங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளவே மத்தியில் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. சரிங்க, அதித்தி ஹவுசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இங்கேருந்து யாருன்னா ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி யாரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோன்னா அதித்தி ஹவுசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பவானி மேம். வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா. இவங்க தான் பவானி மேம். ஸோ அதித்தி ஹவுசிங்கோட இந்த சைட்டை இவங்க தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. மேடம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதித்தி ஹவுசிங் பற்றி சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் கூடுவாஞ்சேரின்னு ஓப்பன் பண்ணால் அதித்தி ஹவுசிங் இது மட்டும் தான் நம்மளுக்கு வருது. ஸோ ஃபஸ்ட்டு அதித்தி ஹவுசிங்னா எப்படி, நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? சார், நம்ம கம்பெனி நேம் வந்து அதித்தி ஹவுசிங். ஓகே. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ் வந்து ஊரப்பாக்கம்ல இருக்கு. ஊரப்பாக்கம் ஹெட் ஆபீஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி
கிளம்பாக்கம் ஓகே அப்ரிசியேஷனை பேஸ் பண்ணி ஓகே வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, ஓகே கேளம்பாக்கம் டுவர்ட்ஸ் திருப்போரூர் ரோடு, கேளம்பாக்கம் டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர்னு இப்ப இந்த கனெக்டிவிட்டில மட்டும் திட்டத்திட்ட ஒரு 15 சைட்ஸ்க்கு மேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 15 சைட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லே இவங்க ஒரு 10 சைட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கூடுவாஞ்சேரி இந்த சைட் நான் வந்து பார்த்தேங்க. ஏன்னா நான் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து உள்ள வந்தேன். உள்ள வரும்போது உங்களுக்கு எங்கேயுமே இந்த டெவலப்மெண்ட் கம்மியா ரொம்ப உள்ள இருக்கு, நம்ம வீடு கட்டிட்டு போக முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்க கூடுவாஞ்சேரி லொகேஷன்ல ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா சைட்டுக்கு வெளியிலே பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே காட்டிட்டேன். 30 ஃபீட் ரோடு, நம்ம சைட்டுக்கு வெளியிலே உங்களுக்கு வீடு இருக்கு. இப்பதான் நம்ம சைட் லான்ச் பண்ணி எவ்வளவு நாள் மேம் ஆகுது? சரி, இப்போ ஒரு 2 வீக்ஸ். 2 வீக்ஸ் தான். உங்களுக்கு முன்னாடி வீக் தான் நம்ம லான்ச் பண்ணோம். இப்பதான் லான்ச் பண்ணீங்க. ஓகே. டோட்டலா இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு டோட்டலா லிமிட்டடா பிளாட்ஸ் தான் கொடுத்திருக்கோம். லிமிட்டட் பிளாட் தான் கொடுத்திருக்கீங்க. இப்போ அந்த லிமிட்டட் பிளாட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10+ பிளாட்ஸ் வந்துட்டு புக்கிங் நடந்துட்டு இருக்கு சார். 10+ ப்ராஜெக்ட். ஓகே. ஆமா. பின்னாடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்டென்ஷனுக்காக எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓ, இதுக்கு அப்புறமா ஃபேஸ் லான்ச் பண்றீங்க? அடுத்த ஃபேஸ் லான்ச் பண்றோம் சார். ஓகே. இப்போ நம்ம சைட் நீங்க குள்ள வரும்போது கூடுவாஞ்சேரி பஸ் டிப்போ இருக்கும். ஆமா, பஸ் டிப்போ இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த பஸ் டிப்போக்கு அப்படியே பேக் சைடுல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இப்ப இந்த பக்கம் ஜோஹோ கம்பெனி இருக்கு, ஒலிம்பியா எக்ஸ்டான்ஷியா இருக்கு, இந்த பக்கம் ஸ்ரீராம் கேட்வே கம்பெனி எல்லாமே இருக்கு. சோ இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐடி காரிடார்ஸ்ல வர்க் பண்றவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு எந்த டைம்க்கு வந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இங்க நம்ம பயமே இல்லாம உள்ளார வரலாம். கண்டிப்பா நான் வரும்போதே பார்த்தேன். ஏன்னா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வீடு இருக்கு, ஃபுல்லா உங்களுக்கு சிசிடிவி கேமரா தான். நீங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோவே இருக்கு. சப்போஸ் நீங்க நடந்து வர மாதிரி ஒரு ஆளா இருந்தா நீங்க தாராளமா எந்த ஒரு பயமே இல்லாம நடந்து வரலாம். ஏன்னா அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா, நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோலேயே காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க டேரக்டா வரும்போது நீங்க லைவாவே எல்லாமே பார்த்துக்க முடியும். அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம இத எதுக்கு பேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்தது என்னன்னா, ஊரப்பாக்கம்ல சைட் இருக்கா, கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி பேஸ் பண்ணி சைட் இருக்கா. ஏன்னா சவுத் சைடுல இருந்து நம்மளுக்கு நிறைய ஃபோன் கால் வருது, சென்னையில இருந்து நிறைய ஃபோன் கால் வருது. இப்போ அவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு மிடில் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி. இப்ப இங்க இருந்து போற எல்லாருக்குமே இது ஈஸி அக்சஸபிளா இருக்கும். சோ இப்போ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ், எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிடல் அது நியர்பை தான் இருக்கு. நியர்பை இருக்கு. சோ எல்லாமே பக்கம் இருக்கிறதுனால இதுல உடனே வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம வீடு கட்டிட்டு வரலாம் சார். ஓகே மேடம். இப்போ டோட்டலா இது எத்தனை ஏக்கர்ல லான்ச் பண்ணிருக்கீங்க இந்த பிளாட்? மொத்தமா எத்தனை ஏக்கர் இது? சார் இது இப்பொழுதைக்கு நம்ம ஒரு 70 பிளாட்ஸ் போட்டுருக்கோம். 70 பிளாட் போட்டுருக்கீங்க. ஆமா. பின்னாடி அப்படியே என்ன பண்றோம்னா எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்பொழுதைக்கு வந்து ஒரு 10+ பிளாட்ஸ் வந்து புக்கிங் நடந்துட்டு இருக்கு. 10+ ஒரு 2 வீக்ஸ்லயே ஒரு 10 பிளாட் கிட்ட நமக்கு முடிஞ்சிருக்கு. ஓகே. இதுல என்னன்னா நம்ம ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் கொடுக்கிறோம். டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட். ஆமா. ஓகே மேடம். டைட்டில் வந்துட்டு கிளியரா இருக்கு. ஓகே. இன்னைக்கு இடம் வாங்கி நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நாளானைக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா கூட நம்ம தாராளமா உள்ள கட்டிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ பிளாட்னா என்ன ரேஞ்சில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? சார் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இன்னைக்கு எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம பண்ணி. ஏன்னா இதுல இவ்வளவு லேஅவுட் போட்டுருக்காங்க. சோ மினிமம் பார்த்தா எல்லாமே 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கொடுப்பாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்ற போகும்போது ஒரு பட்ஜெட் அதிகமா வந்துருது. சில பேர் என்ன பார்ப்பாங்கன்னா பட்ஜெட் குள்ள வாங்கணும், சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்ப்பாங்க. ஏன்னா கூடுவாஞ்சேரி இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்ப்பாங்க. இப்போ ஐடி காரிடார்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வீடு வேணும்னா, ஏன்னா நீங்க பிளாட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஆமாங்க சார், ஜிஎஸ்டி வராது. சரிங்களா, ஜிஎஸ்டி வராம நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா கூடுவாஞ்சேரி லொகேஷன்ல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா கூடுவாஞ்சேரி இதுக்கு முன்னாடி இருந்த டெவலப்மெண்ட் வேற, ஆனா இன்னைக்கு இருக்க டெவலப்மெண்ட் கண்டிப்பா வேற மேடம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேட்டில் அப்போ கோயம்பேடை சுற்றி நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எங்கே போனாலும் இன்றைக்கி ஒரு பிளாட் வாங்க முடியாது. பஸ்லேயே போலனாலும் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை சுற்றி ரியல் எஸ்டேட் எங்கேயும் நம்மளுக்கு போயிடுது. ஏன் அப்படி போகுதுன்னா நியர்பை உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்துருது. ஸோ ஜிஎஸ்டி ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு ஐடி கம்பெனிஸும் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னும் போது இது வந்து ஒரு நேஷனல் ஹைவேஸ் மாதிரி. ஆமா ஆமா. ஸோ இந்த நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு சைட்ன்றது ஒரு கனவு தான். அதை நம்ம ஆதித்ய ஹவுசிங்கால மட்டும் தான் இன்னைக்கு நிறைய. இல்லை, நான் வரும்போதே பார்த்தேன் சில ஏரியாவில் வந்து ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ரோடுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய லேஅவுட்ஸ் இருக்கும். ஆனால்
இந்த அதித்தி ஹவுசிங் நீங்க வரும்போது நீங்க கூடுவாஞ்சேரிக்குள்ள என்ட்ரு ஆவறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேஅவுட் இதான் நினைக்கிறேன். காம்படிஷனே இல்லாத ஒரு ஆமா, சைட். காம்படிஷனே கிடையாது. நீங்க இந்த கூடுவாஞ்சேரி ரொம்ப நியர்பை ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான், அது அதித்தி ஹவுசிங் மட்டும் தான். அதித்தி ஹவுசிங் தான். ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நம்மளுக்கு எந்த ஒரு காம்படிஷனுமே கிடையாது சார். என்னடா ரொம்ப பில்டப் பண்றேன் இதுதான் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோக்காக பேசலாம் நினைச்சிக்காதீங்க. இருக்கிறது தான் நாங்க எப்பவுமே பேசுவோம். நீங்க லைவா வாங்க, வந்து பாருங்க. பார்க்கும்போது நீங்க லைவாவே பார்த்துக்க முடியும். நியர்பை எதனா சைட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது இங்க ஒரு சைட் இருக்கு, நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு. ஃபர்ஸ்ட் சைட்டே அதித்தி ஹவுசிங் மட்டும் தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஓகே மேடம். இது ஆக்சுவலா நம்ம உள்ள வரதுமே பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியலுமே அக்ரஹாரம் ஸ்ட்ரீட் தாண்டி தான் நம்ம வர மாதிரி அக்ரஹாரம் ஸ்ட்ரீட். ஆனா உள்ள வரும்போது பார்த்தேன் எல்லாமே அந்த ஓல்டு பழைய காலத்துல இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரியா இந்த ஊர் சைடு இந்த செடிநாடன் சைட்லாம் போகும்போது அந்த அக்ரஹாரம் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த பிராமின்ஸ்லாம் இருப்பாங்க. சோ அந்த ஒரு ஸ்டைல்ல அது உள்ளதான் பூந்து நம்ம சைட்டுக்கே வர மாதிரி நம்மளுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு சென்னையின் நுழைவாயில்னு எடுத்துக்கிட்டாலே கூடுவாஞ்சேரி தான். கூடுவாஞ்சேரி. இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஜூடியோ, மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ்னு நிறைய ஷாப்பிங் மால்ஸ், அத்தியாவசிய தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தானாவே இங்க அமைஞ்சாச்சு. நம்ம எதுக்காகவே வெளியில போறதுக்கான சூழ்நிலை கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பீச் டு தாம்பரம் தான் இருந்தது. இப்ப பீச் டு கூடுவாஞ்சேரி வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் அடுத்தடுத்து வருது. இன்னைக்கு கூடுவாஞ்சேரி நம்ம சொல்றோம், ஆனா ஒரு 3 விஷயத்துக்காக இந்த கூடுவாஞ்சேரியை பர்టిక్యులரா நம்ம சூஸ் பண்ணலாம் சார். என்ன விஷயம் அது? அப்ரிசியேஷன் அப்படின்னா கண்ணுக்கு நேரா இருக்கிறது கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி. அடுத்த விஷயம் இது பண்ணி என்ன வருதுன்னா மெட்ரோ கிளாம்பாக்கம் டு மீனம்பாக்கம் மெட்ரோ ப்ரோக்ரஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஈசிஆர் பேஸ் பண்ணி போற பஸ்ஸஸ் வேளாங்கண்ணி, நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இத வந்து 100 ஃபீட் ரேடியல் ரோடா மாத்துறாங்க. 100 ஃபீட் ரேடியல் ரோட்னா நம்ம அந்த ரோடு ஒரே ரோடு வந்து திருப்போரூர் முருகன் கோயில் போகும். ஆமா, அந்த ரோட இப்ப மாத்துறதுனால எல்லா பஸ்ஸும் அதுல போகறதுனால இப்ப ஆல்ரெடி திருப்போரூர் முருகர் கோயில் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட்லாம் நீங்க அந்த ரோடு போகும்போது சில பேர் பாத்துருப்பீங்க, எல்லாமே இப்ப 100 ஃபீட் ரோட் ஆகிட்டாங்க. சோ கூடுவாஞ்சேரிக்கும் திருப்போரூரும் கனெக்ட் பண்ணி அது மூலமா அந்த ரோட வந்து நியூ பைபாஸ் வழியா நமக்கு ஈஸியா கனெக்ட் பண்றாங்க, ஈஸியா போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மெயின் நெல்லிக்குப்பம் ஹை ரோட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 8வது கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வண்டர்லா தீம் பார்க் ஒன்னு வருது இல்லலூர்ல. ஆமா, நீங்க அது கூகுள்ல போட்டாலே உங்களுக்கே தெரியும். இருக்கிறதுலயே பெரிய அம்யூஸ்மென்ட் பார்க் 62 ஏக்கர்ல 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஓபன் பண்றாங்க. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது இந்த ரோடோட வளர்ச்சி அப்படின்னும் போது நம்ம சொல்லி தெரிய வைக்கவே வேண்டாம். கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் விழுந்தடிச்சு தேடுறதே கூடுவாஞ்சேரியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வர கால்ஸ்லயே தெரியும் கூடுவாஞ்சேரி இது வரைக்கும் நான் எந்த வீடியோ போட்டது கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரியில மட்டும் தான் போடுவேன். ஏன்னா கூடுவாஞ்சேரி இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே இப்போ நீங்க சில இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறாங்க அப்படின்னா கூட பில்டர்ஸ் கட்டுவாங்க. ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுவாஞ்சேரியில ஒரு வீடு வேணும், அது உங்க பட்ஜெட்குள்ள வேணும் அப்படின்னா அதித்தி ஹவுசிங் மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா 720 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 1 கிரவுண்ட் வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. சோ நம்ம சைட்டுக்கு இப்போ என்ன எல்லாருமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா உள்ள இருந்து வரவங்க எல்லாருக்குமே கம்பெனி கேப் ப்ரொவைட் பண்றோம். கேப் வந்து ஃப்ரீ அரேஞ்ச்மென்ட் பண்றோம். உள்ளார டைரக்டா வந்து எம்டி சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம். உடனுக்குடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து உடனுக்குடனே பட்டா வாங்கி கையில கொடுத்துறோம். உடனே நீங்களே கொடுத்துறீங்க. ஆமா, உடனே விஷயம். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி அரேஞ்ச் பண்ணி தரீங்க? சோ அத பத்தி சொல்லுங்க. அவங்க சிபில் ஸ்கோர் எல்லாமே ஓகேவா இருக்குனா மேக்ஸिमम லோன் என்னால பண்ணி தர முடியும். சைட் எல்லாம் டெவலப் பண்ணி தான் நம்ம இந்த ரேட் விக்கிறோம் சார். டெவலப் பண்ணி தான் இந்த ரேட் விக்கிறீங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன மேம் கோட் பண்றீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4650 க்கு இப்ப லான்ச் பண்றோம் சார். 4650 4650 ரூபாய்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் நமக்கு. அதுல இருந்து நெகோசியேஷன் நமக்கு இருக்கு. ஆமாங்க சார், நெகோசியேஷன் ஸ்லைட்டா நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸ்லைட்டா பார்க்கலாம். ஆமா, நம்ம அதே மாதிரி சுத்தி காம்பவுண்ட், அவென்யூ ட்ரீஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் சுத்தி பாருங்க. சுத்தி உங்களுக்கு ட்ரீஸ் நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டால அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. சரிங்க, உங்களுக்கு பவானி மேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த சைட்டை பற்றின எல்லா டவுட்ஸுமே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதித்தி ஹவுசிங்கோட டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட ப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.